பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்க பாஸ்டர், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்தோடு போராடி கொண்டே இருக்கிறோம். விசுவாசி எங்களுக்கு விரோதமாக பயங்கரமாக எழும்பி கிரியை செய்கிறோம். என்ன செய்யுதுன்னு தெரியல, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறோன்னு நினைச்சிங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொண்டு வரும். நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? வசனத்தை வாசித்து ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தில், வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த பிசாசு எப்படி வரானா, வெள்ளம் போல வரும். இந்த வெள்ளத்தை பார்த்திருக்கிறீங்களா? எங்கள் ஊர்ல தென்பெண்ணை ஆற்றிலே வெள்ளம் வரும்பொழுது மிக ஆக்ரோஷமாய் மரங்களை வேரோடு பிடுங்கி கொண்டு வரும். அந்த வெள்ளத்துக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது, அவ்வளோ வேகமாய் எல்லாவற்றையும் வாரி சுருட்டி கொண்டு போகும். ஒரு நிமிடத்திலே அது பல பல அடிகளை கடந்து விடும். அதில் மாட்டி பிழைப்பது ரொம்ப கடினம். இங்க வேதம் சொல்லுவது, பிசாசவன் எப்படி வரானா, வெள்ளம் போல வருகிறான். எதற்கு வருகிறான்? தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஒன்றுமில்லாம ஆக்கி விடணும், சிதைத்து விடணும், உருக்குலைத்து விடணும், அழித்து விடணும், நிர்மூலமாக்கி விடணும் எண்ணம். ஆனால் அப்படி வரும்பொழுது அங்க ஒரு காரியம் நடக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? அவனுக்கு விரோதமாய் ஜெய கொடி ஏற்றுகிறார். இந்த கொடி எங்கே ஏற்றப்படும் தெரியுமா? ஒரு யுத்தத்துக்கு செல்லுகிற ராஜா ஜெயம் பெற்ற உடனே அந்த ஜெயத்திற்கு அடையாளமாய் தன்னுடைய நாட்டின் கொடியை கொண்டு போய் அந்த இடத்துல நாட்டுவார்கள். அதை பார்க்கிறவர்கள் தெரிந்து கொள்வார்கள், இந்த ராஜா ஜெயத்தை சுதந்திரித்து கொண்டான் என்று. ஆவியானவர் என்ன செய்வாரா, ஒரு ஜெய கொடி எடுத்து நமக்கு முன்னாடி எடுத்து வச்சிருவார். பிசாசு வெள்ளம் போல வருகிற பிசாசு அதை பார்த்த உடனே தெரிந்து கொள்வான், ஐயோ, இவன் பட்சத்துல நின்று யுத்தம் செய்கிறது சேனைகளின் கர்த்தர், இவனை நம்மளால மேற்கொள்ள முடியாது. உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர் அவனோடு கூட இருக்கிறார், அவர்களோடு கூட இருக்கிறார் என்று கண்டு அவன் நடுங்கி சேதப்படுத்த முடியாமல் திரும்பி போவான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட வெள்ளம் போல சத்துரு எழும்பி வந்து உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான்னா, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்து கிரியை செய்கிறானா, இப்ப முழங்கால் பட்டிட்டு ஜெபம், ஆவியானவரே, அவனுக்கு விரோதமாய் ஏத்துனுக்கு என்னால முடியவில்லை, நீர் எனக்காக அவனுக்கு விரோதமாய் நீர் கொடியேற்றுவீராக, ஜெய கொடி ஏற்றுவீராக. இதுவரைக்கும் தோல்வியை கண்ட என் வாழ்க்கை, இதுவரைக்கும் போராட்டத்தை கண்ட என் வாழ்க்கை இனி ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்க இப்ப ஜெபிச்சீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற போகிறார். இன்றைக்கு ஜெயத்தை நீங்களும் நானும் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வெள்ளம் போல வருகிற சத்துருக்கு விரோதமாய் ஜெய கொடியை ஏற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, வெள்ளம் போல சத்துரு உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறதை ஆண்டவரே நீர் பார்க்கிறீர். இப்பொழுதே யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில கடந்து போகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில, ஊழியத்திலே, குடும்பங்களுக்கு விரோதமாய் வெள்ளம் போல எழும்புகிற சத்துருக்கு விரோதமாய் ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவீராக, ஜெயத்தை தருவீராக. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். சத்துருக்கு மேலாக ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.